சொகுசு கார் பயணத்தை தவிர்த்து இந்திய மக்களின் வாழ்வியல், கலாச்சாரம், பண்பாட்டு முறைகளை தெரிந்து கொள்ள ஆர்வம். இந்தியா முழுவதும் 8 மாதத்தில் 20 மாநிலங்கள் 13,000 கிலோமீட்டர் தூரம் இந்தியா முழுவதும் ஆட்டோவில் பயணம் செய்து மாமல்லபுரத்தில் தங்களது பயணத்தை நிறைவு செய்த இத்தாலி நாட்டு தம்பதி. சொகுசு கார் பயணத்தை தவிர்த்து இந்திய மக்களின் வாழ்வியல், கலாச்சாரம், பண்பாட்டு முறைகளை ஆர்வமுடன் தெரிந்து கொள்வதற்காக சொந்தமாக ஆட்டோ வாங்கி இந்தியா முழுவதும் 20 மாநிலங்களில் 13,700 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்த இத்தாலி நாட்டு தம்பதியினர் மேற்கொண்டு மாமல்லபுரத்தில் 8 மாத பயணத்தை இன்று நிறைவு செய்தனர். இத்தாலி நாட்டில் உள்ள ரோம் நகரைச் சேர்ந்த தம்பதியினர் ஆதாம் வயது 42, அவரது மனைவி ஜெனி வயது 48. இதில் ஆதாம் அங்கு கிரேன் ஆபரேட்டராக உள்ளார். அவரது மனைவி ஜெனி மருந்து விற்பனையாளராக உள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபரில் மாமல்லபுரம் சுற்றுலா வந்த இந்த தம்பதியினர் அங்கு ஒத்தவாடை தெருவில் உள்ள ஒரு ஓட்டலில் தங்கினர். பின்னர் மாமல்லபுரத்தை சுற்றி பார்த்த அவர்கள் இந்தியர்களின் கலை, கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் முறைகளை தெரிந்து கொள்வதற்காக சொகுசு கார், சொகுசு பஸ் பயணத்தை தவிர்த்து ஆட்டோவில் பயணம் மேற்கொள்ள முடிவு செய்தனர். இதற்காக செங்கல்பட்டில் சொந்தமாக ஆட்டோ வாங்கிய இத்தாலி தம்பதியினர் டிரைவர் துணையில்லாமல் தாங்களே ஆட்டோ ஓட்டும் பயணத்தை கடந்த 2024 அக்டோபர் 5ஆம் தேதி மாமல்லபுரத்தில் தொடங்கினர். தொடர்ந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக, ஆந்திரா, தெலுங்கானா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், இமாச்சல பிரதேசம், டெல்லி, ஹரியானா, பீகார், மேற்கு வங்காளம், ஒரிசா ஆகிய 20 மாநிலங்களில் ஆட்டோவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்குள்ள சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்து இந்தியர்களின் கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் முறைகளை பற்றி தெரிந்து கொண்டு மொத்தம் 13,700 கிலோமீட்டர் தூரம் பயணித்த அவர்கள் 8 மாத பயணத்தை மாமல்லபுரத்தில் நிறைவு செய்தனர். முன்னதாக கணவர் ஆதாம் ஆட்டோ ஓட்ட, மனைவி ஜெனி பின்புறம் உட்கார ஒய்யாரமாக நீண்ட நாள் பயணத்தை முடித்து மாமல்லபுரம் திரும்பிய அவர்களை ஒத்தவாடை தெருவில் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் திருப்பதி மலர்விழி தலைமையில் சுற்றுலா வழிகாட்டிகள், பொதுமக்கள், ஓட்டல்கள் மற்றும் சுற்றுலாத்துறை பணியாளர்கள் திரண்டு வந்து மாலை அணிவித்து மேலதாளத்துடன் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்ததை காண முடிந்தது. அப்போது 8 மாத பயணத்தை நிறைவு செய்து மகிழ்ச்சியில் நடன கலைஞர்களுடன் இணைந்து இத்தாலி பெண் ஜெனி புடவையில் கழுத்தில் ரோஜாப்பூ மாலையுடன் நடனம் ஆடி மகிழ்ந்தார். இந்த 13,700 கிலோமீட்டர் பயணத்தில் அவ்வப்போது கணவனுக்கு ஓய்வு கொடுக்கும் வகையில் மனைவி ஜெனியும் ஒரு டிரைவராக மாறி ஆட்டோ ஓட்டினாராம். மேலும் 8 மாதம் முழுவதும் மேற்கத்திய கலாச்சார உடை அணிவதை தவிர்த்து தமிழர்களின் பாரம்பரிய உடையை அணிவகையில் கணவர் ஆதாம் வேட்டி சட்டை அணிந்தும் மனைவி ஜெனி புடவை அணிந்தும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டனராம். குறிப்பாக கூகுள் மேப் மற்றும் இந்திய வரைபடம் உதவியுடன் யாருடைய துணையும் இல்லாமல் 8 மாத பயணத்தை மேற்கொண்டதாக இத்தாலி நாட்டு தம்பதியினர் ஆதாம், ஜெனி மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். அரசு நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் ஆனந்த். அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
கூட நிற்க வச்சு ஓட்டுற மாதிரி எடுங்கம்மா. மாலை எடுத்துக்கலாம். அவனை பேட்டி எடுத்துங்களா? எடுங்க மாலைக்கு. ஓகேப்பா. ஃபோட்டோலாம் மாற்றணும். சரி. பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் மூன்ரேக்கர்ஸ். அவங்களுக்கு மேடம் நிற்க சொல்லுங்க. அவங்க ஓனர் வரா சார். இல்லை சார், இங்கே நில்லுங்க சார். நீங்கப்பா நீங்கள் நிற்க நில்லு நீ அப்படியே உட்காரு. இங்கே பாருங்க. தேங்க்ஸ் சார். ஒரு 3 நிமிஷம் விடுங்க. அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், நான் மாமல்லபுரம் திருப்பவிலியன் ரிட்ரீட் ஹோட்டல்ல இருந்து பேசுறேங்க. எங்க ஹோட்டலுக்கு அக்டோபர் மாசம் ஜெனியும் ஆடமும் கெஸ்டா வந்தாங்க, ஸ்டே பண்ணாங்க. 2 வாரம் ஸ்டே பண்ணியிருந்தாங்க எங்க ஹோட்டல்ல. அதுக்கப்புறம் நம்ம சென்னையிலே ஒரு ஆட்டோ வாங்கி அவங்க இந்தியா ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ நாங்க சஜஸ்ட் பண்ணோம் எந்த ஆட்டோ வாங்கலாம்னு. அதெல்லாம் அவங்களே ஆட்டோ வாங்கிட்டு இங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எங்க ஹோட்டல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் அவங்களுக்கு தாய் வீடு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா தஞ்சாவூர், திருச்சி, மதுரை எல்லாம் ஸ்டே பண்ணி நம்ம கலாச்சாரத்துல நல்லா பழகி மக்களோட மக்களா ஒன்னா சேர்ந்து ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மும்பை, கேரளா அண்ட் அப்படியே பார்டர் சுற்றி வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, பீகார், அப்புறம் பெங்களூர் வந்துட்டு சென்னை வந்துட்டு இப்போ இங்க வந்து திரும்ப ரீச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13,700 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க ஆட்டோலேயே. வேற எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது. 2 பேருமே ஆட்டோ ஓட்டுவாங்க. அதனால 2 பேருமே ஆட்டோல போயிட்டு நம்ம கலாச்சாரம் ஃபுல்லா லவ் பண்ணி அட்மைர் பண்ணி என்ஜாய் பண்ணி இப்ப ரொம்ப சந்தோஷமா திரும்பி தாய் வீட்டுக்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு சிறந்த முறையில வரவேற்பு கொடுத்தேன். நம்ம இந்தியால வந்து அவங்க இந்த மாதிரி பண்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க ஹோட்டல்ல இருந்து போறது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. லவ் யூ ஜெனி. Over 13,000 kilometers has been an amazing journey. We've been able to connect so much with people because traveling with an auto rickshaw allows you to connect even more with the locals. It's been an incredible journey, and I'm sure I'm speaking for both of us, but we would like to say a big thank you to all India for its hospitality, its people. You Indians are amazing. Thank you so much. Nandri. Dhanyavad. அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.